50% தான். 50 பேர் வாங்க சொல்லுவாங்க, 50 பேர் விற்க சொல்லுவாங்க. ஓகே. அந்த 50 பேர் வாங்குனவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னா மேல மேல போயிட்டு இருக்கும். இவங்க வாங்கி லாஸ் ஆயிருப்பாங்க. அவங்களே புதுசா பண்ண சொல்லுவாங்க. பணம் இருக்கிறவன் அடுத்த ட்ரேட் போவான். பணம் இல்லாதவன் வெளியில போயிடுவான். ஸோ இந்த ப்ராஃபிட்ல இருக்கவங்களுக்கு மறுபடியும் 25, 25 போகும். ம். அடுத்து 12, 12 இந்த மாரி குறைஞ்சு, குறைஞ்சு கடைசியா ஒருத்தன்கிட்ட வந்து லாக் ஆயிருப்பான். ஒரு பெரிய அமௌண்ட்ல. அவன்கிட்ட இவங்க எல்லா ஸ்டாக்கையும் ஆஃப்லோட் பண்ணிட்டு வெளியில அந்த ஆப்பரேட்டர்ஸ் வெளியில வரும்போது, கிட்டத்தட்ட எல்லாருமே லாஸ்ல தான் இருப்பாங்க. ஓகே. ஒரு கட்டத்தில ப்ராஃபிட்டா இருக்கும். அடுத்த கட்டத்தில லாஸ் ஆயிருக்கும். ஸோ ம், அது ம், வந்து ம். அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ப்ராஃபிட்டும் வந்துச்சு, லாஸும் அது வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஓவராலா ஃபர்ஸ்ட்டு லாஸ் ஆனவன் ஓரளவுக்கு வெளியில போயிருப்பான். ஓகே, ஓகே, அந்த பணம் பார்த்தவன் 3, 4 தடவ பணம் பாட்டும் 5வது தடவ வந்து கடன் வாங்கியும் பணம் போட்டிருப்பான். அவனுக்கு மொத்தமா போயிருக்கும். ஓகே, ஸோ ஓகே. இதனால தான் பென்னி ஸ்டாக்ஸ வந்து எப்படி ஆனா பென்னி ஸ்டாக்ல பண்ணவே கூடாதா அப்படின்னா, உங்களுக்கு அந்த கம்பெனிய பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியுமா? சப்போஸ் இப்போ அது வந்து சென்னையில இருக்கு அப்படின்னா, சென்னையில எந்த ஏரியால ம். அவங்க என்ன பண்றாங்க? மேனேஜ்மென்ட்ட போய் விசிட் பண்ண முடியுமா? நாலேட்ஜ் கத்துக்க முடியுமா? அவங்க ப்ராடக்ட்ஸ வந்து டைரக்ட்டா டிஸ்ட்ரிபியூட்டர மீட் பண்ண முடியுமா? ஓகே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விசிட் பண்ணி, ஆ நாலேட்ஜ் கெயின் பண்ணி, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வேணா பை பண்ணலாம். ம், ம், இத ம். தான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சு வெள்ளியத்தன்னு சொல்லிட்டு அவரு ஸ்மால் கேப் இந்த மாரி கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாரு.